தருகிறார், ஒரு வாக்கின் மூலமாய் தருகிறார். சும்மா தர்றதில்லை வானத்திலிருந்து இப்போ இனிமே நீ இப்படிப்பட்ட வாழ்க்கை, கடன்ல இருந்து விடுபட்ட வாழ்க்கை இல்ல, வாக்க கொடுத்து அந்த வாக்குத்தத்தை நம்ப சொல்றாரு. அதை நம்பி அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நடத்துறாரு. சங்கீதம் 112 1-3 பாருங்க. பலவிதமான ஆசீர்வாதங்கள் ஒரே இடத்துல வருது, வாக்கு பண்ணப்படுது. வாசிக்கலாமா? சங்கீதம் 112 1-3 வாசிக்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். இதுவும் கொஞ்சம் இது கண்டிஷன் இருக்க மாதிரி தான் தெரியுது. நிறைய பேருக்கு அந்த 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் தான் பிடிக்கும். 1ஆம் வசனத்தின் கான்டெக்ஸ்ட்ல என்ன சொல்லுது? அது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் தான் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் சொல்லுது. அவன் எப்படி இருப்பானா? அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும். என்ன பாருங்க, பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளின் வெற்றி இங்கே வாக்கு பண்ணப்படுது, பொருளாதார செழிப்பு வாக்கு பண்ணப்படுது, நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, நிலையான நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாக்கு பண்ணப்படுது. சங்கீதம் 128 குடும்ப ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுகிற ஒரு சங்கீதம். அது சங்கீதம் 128 1-3 வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கேட்கறதுக்கு அழகா இருக்கு. அது என்னன்னு புரியலன்னா கூட என்னதான் சொல்ல, கேட்கறதுக்கே நல்லா இருக்கு இல்லையா? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் ஒரு திராட்சை கொடியை போல் இருப்பாள், பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்னா அர்த்தம், நீ சம்பாதிக்கிறத நீ என்ஜாய் பண்ணுவ. இது லோன் கட்ட மட்டும் போயிடாது, கடனை தீர்க்கிறதுக்கு மட்டும் போயிடாது. நீ சம்பாதிக்கிறத நீ ருசிப்ப, நீ அனுபவிப்ப. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும். இதுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. 1ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்